அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ லேடிஸ் ஆன்லைன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். தமிழ்நாடு மகளிர் ஜோதிடர் அணி பேரவையின் 21வது பட்டிமன்றம் இப்பொழுது தீர்ப்பை எதிர்நோக்கியுள்ளது. இந்த 21வது பட்டிமன்றத்தின் தலைப்பு ஜாதகத்தில் அதிகமாக செயல்படுவது யோகமா தோஷமா என்பதாகும். இந்த யோகம் என்ற தலைப்பில் 5 சகோதரிகளும், தோஷம் என்ற தலைப்பில் 7 சகோதரிகளும் அருமையாக பேசியுள்ளார்கள். இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு கொடுத்த தலைப்பை அழகாக, அதாவது நேர்த்தியாக, முத்தாக தங்களது கருத்துக்களை ஆணித்தரமாக கூறியுள்ளார்கள். இவர்கள் பேசுவதை பார்த்தால் யோகம்தான் யோகமா தோஷமா என்ற குழப்பம் நம்மளுக்கே வருகிறது. இப்போ ஃபஸ்ட்டு யோகங்கள்ன்ற தலைப்பில் பேசியிருக்காங்க. 5 சகோதரிகள் பேசியிருக்காங்க. அவங்க யோகம்னா என்ன? கோள்களின் சேர்க்கை, 2 கோள்கள் சேர்வது, ஆட்சி உச்சம் பெற்றால் தரும் பலன், அப்புறம் அதனால் ஏற்படும் யோகங்கள், இதெல்லாம் பற்றி பேசியிருக்கேன். அது லக்னத்துக்கு எந்த பாவத்தில் இருக்குது, அதனால் ஏற்படும் யோகங்கள், சூரியனால் ஏற்படும் யோகங்கள், சந்திரனால் ஏற்படும் யோகங்கள், இவைகளை பற்றி எல்லாம் கூறி, அது இல்லாமல் 27 தினயோகத்தை பற்றியும் கூறியிருக்காங்க. அப்புறம் எல்லா சகோதரிகளும் கூறியது பஞ்சமகா புருஷ யோகம் பற்றி அழகாக கூறியிருக்காங்க. இது தவிர சில சகோதரிகள் சொல்லியிருக்காங்க. சிவராஜ யோகம், வாசி யோகம், குருச்சந்திர யோகம், வேசி யோகம், முசல யோகம், வெஞ்சாமர யோகம், புதாத்திய யோகம், மதன கோபால யோகம், அஷ்டலட்சுமி யோகம், தர்மகர்மாதிபதி யோகம், அனபா யோகம், சுனபா யோகம், துருதரா யோகம், சகட யோகம், கஜகேசரி யோகம், சந்திரமங்கல யோகம், அதி யோகம், கிரகமாலியா யோகம், பாரிஜாத யோகம், சக்கரவர்த்தி யோகம், லக்ஷ்மி யோகம், பசுமதி யோகம், குடயோகம், இத்தனை யோகங்களை பற்றி பேசியிருக்காங்கம்மா. அருமையாக இருந்தது. அப்போ ஜோசங்கள் தான் ஜாதகத்தில் அதிகமாக செயல்படுதோ? இத்தனை யோகங்களில் என்னென்னலாம் பதவி கிடைக்குது, முதல்வராகலாம், நல்ல வீடு கட்டலாம், நல்ல பதவியில் இருக்கலாம், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல பணம் கிடைக்கும், நிறையா வசதி வாய்ப்புகள் கிடைக்கும், செல்வாக்கு கூடும், அப்புறம் நிறையா தொப்பு தரவெல்லாம் வச்சு நல்லா வாழலாம், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க சொல்கிறது பார்த்தா எனக்கு தான் குருச்சந்திர யோகம் இருக்குது, இவங்க சொல்கிற மாதிரிலாம் இருக்குது, ஆனால் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் வருது. சந்திரமங்கல யோகங்கிறாங்க. சந்திரனும் செவ்வாயும் எனக்கு நல்லா தான் இருக்குது, ஏன் நம்மளுக்கு மட்டும் இந்த யோகம் வேலை செய்யலை அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. சரிங்களா? கஜகேசரி யோகம் இதுவும் நம்மளுக்கு இருக்கே, ஆனாலும் நம்மளுக்கு ஏன் ஒரு இதுவுமே நல்லா இல்லை. நமக்கு இந்த குரு உச்சத்தில் இருக்குது, நமக்கு இந்த சுக்கிரன் உச்சத்தில் இருக்குது, ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் வருது. இப்போ தான் தோஷம் அப்படிங்கிறவங்ககிட்ட நம்ம அப்படியே தலையை எட்டி பார்க்கலாம். இந்த தோசைக்காரங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் சும்மாங்க, என்னதான் இருந்தாலும் நம்ம ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, இந்த தீய கோள்கள்னால் ஏற்படுற தோஷங்கள் நல்லா வேலை செய்யுது, எல்லாத்துக்குமே எல்லா சகோதரிகளும் பேசியது செவ்வாய் தோஷம், ராகு தோஷம் நிறைய பேசியிருக்காங்க. அதே மாதிரி காலசிறப்பு தோஷம் பற்றியும் பேசியிருக்காங்க. ஆமாம், இன்றைக்கி ஊரில் எல்லோரும் செவ்வாய் தோஷம்னு கல்யாணம் பண்ணுறதுக்கு லேட் பண்ணுறாங்க. அப்போ செவ்வாய் தோஷம் ராகு தோஷம்தான் அதிகமாக செயல்படுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அது இல்லாமல் அவங்க என்னென்ன தோஷம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். பித்ரு தோஷம், மாத்ரு தோஷம், வாஸ்து தோஷம், திருஷ்டி தோஷம், குரு தோஷம், சகோதர தோஷம், பாவகத்திரி தோஷம், சூரிய தோஷம், விஷகன்னிகா தோஷம், பிரம்மகத்தி தோஷம், நவகிரக தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், பூர்வபுண்ணிய தோஷம், கலஸ்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், இதெல்லாம் பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா செயல்படுற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நம்ம எல்லாருமே நம்ம பிள்ளைங்க பசங்களுக்கு அக்கம் பக்கம் இருக்கிற வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த திருமணம் ஆகாமல் 30-35 வயசுக்காரங்களாம் இருக்கிறத பார்த்தா தோஷந்தான் அதிகமாக செயல்படுதோ அப்படிங்கிற ஒரு இவங்க சொல்கிறதா சரி போல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் கல்யாண வயசு 20-25 வயசுக்கு மேலே தானுங்க, அது வரைக்கும் வாழணுமில்லங்க. அப்போ 20 வயசு வரைக்கும் வாழ்றதுக்கு நம்மளுக்கு யோகம் வேணுமில்லங்க, அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு இந்த தோஷத்துக்காரங்க என்னங்கிறாங்க, பிறந்தோன்னையே பாலாரிஷ்ட தோஷம்னு ஒன்று வந்துடும், அப்போது அது ஜெயிச்சா தான் நம்ம
நம்ம வந்து வாழ முடியும். அப்போ அதுவும் ஒரு தோஷந்தான், அப்போ அதுதான் ஜாஸ்தி வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய குழந்தைகள் வந்து பிறக்கும்போது இறக்குறதையும் நம்ம பார்த்துக்குறோம். ஸோ இதுவும் சரியாகத்தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு இது வருது. எப்படி பார்த்தாலுமே நம்ம செய்கிற நல்வினை தீவினை தாங்க நம்மளுக்கு வந்து வேலை செய்யுது அப்படின்னும் ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்க, கர்ம வினை தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ நம்ம வந்து பிறந்ததிலிருந்து இறக்குற வரைக்கும் வாழ்ந்தாகணும். இந்த வாழ்ந்தாகிறதுக்கு நம்மளுக்கு ஜாதகத்தில் கிரகங்கள் அங்கங்கே நிற்கிது. அந்தந்த கிரகங்கள்னால சில யோகங்களும் ஏற்படுகிறது, தோஷங்களும் ஏற்படுது. இப்போ கல்யாண வயது 20 வயது, அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கணும், வாழ்ந்தாகணும். ராகுகேது தோஷம் வருதுங்கிறாங்க. ராகுகேது தோஷம் சில பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தோஷத்தையெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம், கொஞ்ச நாள் கழித்து மாற்றி அதை என்ன பண்ணிடுறோம், யோகமாக மாற்றுறோம். எப்படி, ஆன்மீகத்துக்கு போகிறோம், வழிபாடு செய்கிறோம், அதெல்லாம் பண்ணி ஜோதிடர்கள் மூலியமாக எல்லோரும் என்ன பண்ணுறோம், தோஷத்தை மட்டும் எந்த ஜோதிடரும் சொல்லி அதோடு விட்டுற போகிறதில்ல. அவங்களுக்கு நல்ல வழிகள் காட்டுவது ஜோதிடரின் கடமை. அப்போ அந்த ஜோதிடர் என்ன பண்ணுறாங்க, தோஷத்தை யோகமாக மாற்றுறதுக்கு வழி சொல்கிறாங்க. சரிங்களா? தோஷம் செயல்பட்டாலும் அதையும் மாற்றி அதிகமாக செயல்படுவது யோகம்தான். அதனால் ஒவ்வொரு ஜோதிடரும் யாரும் தோஷத்தோடு அப்படியே விடுறதில்ல. நாம் அனைவரும் ஜோதிடர்கள். நாம் எல்லாருமே தோஷத்தை கண்டுபிடித்து அதை வந்து யோகமாக மாற்றுவதால் ஜாதகத்தில் அதிகமாக செயல்படுவது யோகமே என்று தீர்ப்பளிக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மிக நன்றி. இந்த தமிழ்நாடு மகளிர் ஜோதிடர் அணி பேரவையை செம்மையாக நடத்தி கொண்டிருக்கும் திருமதி கிருஷ்ணவேணி அம்மா அவர்கள் செம்மையாக மீண்டும் மீண்டும் செயல்பட எல்லாம் வல்ல இறைவனை மனதார வேண்டிக் கொண்டு உங்கள் அனைவரிடமும் நன்றியுடன் விடைபெறுவது உங்கள் டாக்டர் இந்திராணி ஜானகிராம். என்னுடைய ஃபோன் நம்பர் 9944948040. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் தங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.